இயற்கை வேளாண்மைக்கு தேவையான இயற்கை உரத்தை தயார்படுத்துகிறோங்க. இது வளர்ச்சி ஊக்கியாக செயல்படக்கூடிய இயற்கை உரங்க. இந்த இயற்கை உரத்தை 2 நாளில் தயார்படுத்திடலாங்க. சாணத்தோட கோமியம் கலந்து நல்லா கரைச்சி விட்டுட்ருக்கோங்க. சாணம் கட்டிகள் இல்லாமல் கரைக்கணும், அதனால தான் கோமியம் விட்டு நம்ம கரைச்சிட்ருக்கோம். ஃப்ரெஷ்ஷான சாணம் தான் பயன்படுத்தணுங்க. பழைய கோமியமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, பயன்படுத்திக்கலாம். மாடு எல்லாத்தையும் நல்லா மென்று சாப்பிட்ருக்காது. சின்ன சின்ன துண்டுகளாக வைக்கோல்லாம் இருக்குங்க. அதெல்லாமே கரைச்சி விடும்போது வெளியே எடுத்துருங்க. புதிய சாணம் தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தேன். நேற்று இரவில் இருந்து இன்றைக்கி மாலை வரைக்கும் கிடைக்கக்கூடிய சாணத்தை எடுத்து இந்த உரம் தயார் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த இயற்கை உரம் தயார்படுத்துறதுக்கு உளுந்த மாவு தேவைப்படும். உளுந்த மாவு பார்த்திங்கன்னா முதல்ல கரைச்சி வச்சுருங்க. ஏன்னா சாணம் கோமியம் விட்டு கலக்கிறதுக்கு முன்னாடியே இதை கரைச்சி எடுத்துடணும். ஏன்னா இதுக்கு டைம் எடுக்கும். நல்லா கட்டிகள் இல்லாமல் தண்ணியோடு சேர அளவுக்கு நல்லா கரைச்சிடணுங்க. கட்டிகள் இல்லாமல் கரைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அதிகமான தண்ணி சேர்த்து கரைச்சிடாதீங்க, அதுவே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை வேணுங்க. இந்த நாட்டு சர்க்கரையும் நம்ம முதல்லையே தண்ணியில் விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா இதுலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகள் இருக்கும், இம்மிடியேட்டாக வந்து கரையாது. அதனால் முதல்ல இதையும் கரைச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் சாணம் கோமியெல்லாம் கலந்து நம்ம தயார்படுத்துறது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. உளுந்த மாவும் நாட்டு சர்க்கரையும் கரைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். சாணம் கோமியம் கரைக்கிறதுக்கு சீக்கிரம் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து ஃப்ரெஷ் சாணத்தை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம், காஞ்ச சாணம் இல்லை. அதனால் கொஞ்சம் வேகமாக அதை கரைச்சிட முடியும். தனித்தனியாக கரைச்சி வச்சதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்க போகிறோங்க. இது எல்லாமே மொத்தமாக போட்டு சேர்க்கலாமான்னா சேராது. அதனால தான் தனித்தனியாக நம்ம கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்க்குறோம். ஏன்னா உளுந்த மாவு வந்து சாணத்தோடு போட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா சேராது, அது கட்டி கட்டியாக தான் இருக்கும், அதை கரைக்க முடியாது, கஷ்டமாக மாறிடும். அதனால் எல்லாத்தையும் தனித்தனியாக கரைச்சி வச்சுட்டு சேர்க்குறது தான் நம்ம கொஞ்சம் ஈஸி. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்குறோம். நம்ம எந்த அளவுக்கு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உரம் தயார்படுத்துகிறோங்க. நம்ம நாற்றாங்கல்னால 100 லிட்டர் தயார்படுத்துகிறோம். ஸோ அதுக்கான தண்ணீரை வந்து நம்ம சேர்க்குறோம். இந்த உரம் தயார்படுத்துறதுக்கு போதுமான அளவுக்கு நிழல் இருக்கக்கூடிய பகுதியில் தான் நம்ம தயார்படுத்தணும். இதில் வந்து எந்த விதத்துலேயும் வெயிலோ மழை நீரோ படக்கூடாது, வேறு ஒரு நீரும் இதில் படக்கூடாதுங்க. அண்டு உங்களோட நிலத்தில் எந்த இடத்துல ரசாயன உரம் படாமல் வளமாக இருக்கோ அந்த இடத்துல இருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துக்கோங்க. அந்த மண்ணையும் இந்த உரத்தோடு சேர்த்துக்கோங்க. இந்த மண்ணை பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் இருக்கும். இந்த உரத்தோடு நம்ம சேர்க்குறதுனால நுண்ணுயிர் வந்து பெருக்கமடையும். அண்ட் இந்த உரத்தை கிராப் எடுத்து வளர்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு கைப்பிடி மண்ணும் சேர்த்துருக்கோம், தேவையான அளவுக்கு நம்ம நீர் சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வலது பக்கமாக நம்ம மூங்கில் கம்பை வச்சு கலக்கி விடணுங்க. இடது பக்கமாக எக்கார்ந்து கொண்டும் கலக்கக்கூடாது, ஸ்லோவாக தான் கலக்கணும், வேகமாக கலக்கக்கூடாதுங்க. வலது புறமாக நல்லா கலக்கி விடணும். இதில் சேர்த்த சாணம், கோமியம், நாட்டு சர்க்கரை, உளுந்த மாவு, வளமான ஒரு கைப்பிடி மண் இதெல்லாமே சேரும்போது நல்ல இயற்கையான உரம் தயார்படுத்திடலாம். இது வந்து வளர்ச்சி ஊக்கியாக செயல்படுங்க. இது காற்று போகிற அளவுக்கு பருத்தி துணியால் மேலே நம்ம ட்ரம்மை போட்டு கட்டி விட்டுறணுங்க. எக்கார்ந்து கொண்டு மூடி போட்டு மூடக்கூடாது. 48 மணி நேரத்தில் இந்த உரம் தயாராகிடும். 3வது நாளில் உரத்தை பயன்படுத்தி